Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிட்டு இருக்க சீரீஸ்ல இன்னைக்கு டே 21 ஆன் சேஞ்ச் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, லாஸ்ட் வீடியோல நம்ம ஆல்ரெடி இன்புட் எப்படி வந்து ஆன் சேஞ்ச் மூலமா வந்துட்டு ஹேண்டில் பண்றோம், அதாவது இந்த இன்புட் டேக். ஸோ அதுல வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கும் பார்த்துருக்கோம், நம்பர்ஸும் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ டெக்ஸ்ட் ஏரியாங்கிறது இதை வந்து ஒரு இதுவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் ஏதாவது வாங்குறீங்க ஆன்லைனில், ஸோ யோர் நேம் அண்ட் எவ்வளோ அந்த குவான்டிட்டி, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஏரியாவில் ஏதாவது சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கான்ஸ்ட் ஸ்டேட்ஃபுல் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் கமெண்ட் போட சொல்லலாம். ஸோ செட் கமெண்ட் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட்டு. யூஸ் ஸ்டேட்ல வந்து இப்போதைக்கு எம்டி ஸ்ட்ரிங் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணுமா. ஸோ ஃபங்க்ஷன் ஹேண்டில் காமெண்ட், அதில் வந்து ஈவெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ எப்பவும் போல் செட் காமெண்ட், அந்த செட்டர் ஃபங்க்ஷனில் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டோட டார்கெட் அப்புறம் அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும்போது இந்த கால் பேக் வந்து செட் பண்ணி தரணும். ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கே டெவலப்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியா வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் ஏரியான்னு டேக் இருக்குது, HTML டேகு. ஸோ அந்த டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ளே வந்துட்டு என்ன அப்படின்னா வேல்யூ வந்து செட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதோட வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு காமெண்ட், அதாவது ஸ்டேட்ஃபுல் வேரியபிளாக இருக்கணும். ஆன் சேஞ்ச் நடக்கும்போது என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேண்டில் காமெண்ட்டுங்கிற வந்துட்டு வரணும். ஆல்சோ இப்போ இதை சேவ் பண்ணி பாருங்களேன், இந்த மாதிரி இருக்குது. இங்கே ஏதாவது வந்து லைக் ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா வைக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பிளேஸ் ஹோல்டர் வந்து என்னன்னு வந்து மென்ஷன் பண்ணலாம். பிளேஸ் ஹோல்டர் விச் இஸ் ஈக்குவல் டு என்டர் delivery instructions அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து இந்த பிளேஸ் ஹோல்டர் இருக்கும், நீங்கள் என்ன இந்த கமெண்ட்ல வந்துட்டு என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த சேஞ்ச் ஆகுறத பார்க்கறதுக்கு நம்ம பேராகிராஃப் டேக் வேணுமா, அந்த பேராகிராஃப் டேகை வந்துட்டு நம்ம இங்கே கமெண்ட்ல வந்து போடலாம். ஆல்சோ இந்த எக்ஸ்ட்ரா டேக் வேண்டான்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இங்கேயே வந்து பேக்ஸ்லாஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். this works. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்து நம்ம என்ன கமெண்ட் அங்கே வந்து போடுறோமோ அது வந்து இந்த ஸ்டேட்ஃபுல் வேரியபிளில் வந்துட்டு சேவ் ஆகணும் ஆன் சேஞ்ச் மூலமாக. எஸ், இப்போ நான் இங்கே வந்துட்டு ஏதாவது டைப் பண்ணுறேன்னா இங்கே வரும். ஓகேவா? ஸோ ஆன் சேஞ்ச் மூலமாக இப்படி தான் வந்து டெக்ஸ்ட் ஏரியாவை வந்து ஹேண்டில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம ஆல்ரெடி டெக்ஸ்ட் பற்றி பார்த்துட்டோம், டெக்ஸ்ட் ஏரியா பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தா செலக்ட். ஸோ இது செலக்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து அதாவது வந்துட்டு நம்ம ஒரு ஆன்லைன் இதில் வாங்குகிறோம் வெப்சைட்டில், உன்னோட பேர் என்ன, குவான்டிட்டி, அந்த பொருளோட குவான்டிட்டி அண்ட் டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து மோட் ஆஃப் த பேமெண்ட், எந்த மாதிரி நம்ம வந்து பேமெண்ட் வந்து மேக் பண்ண போகிறோங்கிறத செலக்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஸ்டேட்ஃபுல் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணணும் யூஸ் ஸ்டேட் மூலமாக. ஆல்சோ வித் செட்டர் ஃபங்க்ஷன் செட் பேமெண்ட் which is equal to use state. use state வந்து இப்போதைக்கு எம்டியாகவே வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதணும் கரெக்டாக. ஃபங்க்ஷன் ஹேண்டில் பேமெண்ட் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஈவெண்ட். ஸோ இதுலேயும் செட்டர் ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம வந்து அந்த ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ, அது எப்பெல்லாம் மாறுதோ அப்பெல்லாம் வந்து இதுவும் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் பேக் எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து செலக்டுக்கு வந்துட்டு எழுத போகிறோம். செலக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு HTML டேக் இருக்கு. ஸோ இந்த செலக்ட்ல வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா வேல்யூ, அந்த வேல்யூ வந்து பேமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, பேமெண்ட் ஸ்டேட்ஃபுல் வேரியபிளாக இருக்கணும். ஆன் சேஞ்ச், இது சேஞ்ச் ஆகும்போது என்ன கால் ஆகணும்னா அந்த ஹேண்டில் பேமெண்ட் வந்துட்டு கால் ஆகணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, இந்த மாதிரி இருக்கு.
இப்போ எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும் கரெக்டா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜென்ரலாக வந்துட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கும்போது எதுவுமே இல்லைங்கும் போது எம்டியாக இருக்கு அப்படின்னா நம்ம வந்து என்ன தரலாம்னா செலக்ட் below ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா செலக்ட் எனி ஆப்ஷன் அந்த மாதிரி எதாவது மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேவ் பண்ணி பாருங்களேன், இங்கே பாருங்களேன் இப்படி வந்துருச்சா. ஸோ எதுவுமே இல்லைங்கும் போது அதாவது டிஃபால்ட்டாக செலக்ட் எனி ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதில் எக்ஸ்ட்ரா அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் வேல்யூ அது வந்து என்ன அப்படின்னா மாஸ்டர் கார்டுன்னு வந்து வேல்யூ கொடுக்குறோம். ஸோ எப்படி டிஸ்பிளே ஆகணும்னா மாஸ்டர் கார்டு அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். சி இப்போ பாருங்களேன் இதான் வந்திருக்கா. சேம் திங் நீங்கள் திருப்பி வந்துட்டு செக் பண்ணணும். மேபி இது நான் வந்து ரொம்ப ஜூம் இன் பண்ணியிருக்கிறனால இந்த மாதிரி இன்டென்டேஷன் எல்லாம் மாறி இருக்கு. ஸோ அது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மாஸ்டர் கார்டு இருக்கா, அதே மாதிரி நான் இன்னொரு ஆப்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வீசா, அதே மாதிரி இங்கே வீசான்னு வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. சேவ். இங்கே பாருங்க நெக்ஸ்ட் கிஃப்ட் கார்டு. ஸோ வேல்யூ வந்து கிஃப்ட் கார்டு அப்படின்னு இருக்க போது டிஸ்பிளே ஆகிறது இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஆப்ஷன்ஸை நான் செலக்ட் பண்ணுற போது இங்கே வந்து வேல்யூஸ் வந்து ஆன் சேஞ்சில் மாறுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம பேராகிராஃப் டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து என்னென்னா பேமெண்ட் ஆர் மோட் ஆஃப் பேமெண்ட்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் பேமெண்ட். ஸோ அதில் வந்து என்ன வரணும்னா பேமெண்ட், அங்கே என்ன இருக்கோ என்ன சேஞ்ச் ஆயிருக்கோ அங்கே டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, வாட் இஸ் ஹேப்பனிங்? ஓ சாரி, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செலக்டுக்குள்ளேயே வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த இன்டென்டேஷன்னால இதுதான் ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துருச்சு. இப்போ நான் மாஸ்டர் கார்டு செலக்ட் பண்ணேன்னா இங்கே வந்துடும், வீசா செலக்ட் பண்ணேன்னா இங்கே வரும், கிஃப்ட் கார்டு செலக்ட் பண்ணேன்னா இந்த வரும். இப்போ வந்துட்டு இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரீரெண்டர் ஆகும்போது எதுவுமே இருக்காது. ஏன்னா இங்கே வந்துட்டு நம்ம வந்து எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு பதிலாக நான் எம்டியாக கொடுக்காம வீசான்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எடுத்த உடனே எனக்கு வீசான் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பீப்புள் போய் இந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். பட் ஒரு பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த இதில் நமக்கு வந்து எம்டியாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. பிகாஸ் ஏன்னா ஆல்ரெடி தான் நம்ம இங்கே சொல்லிட்டோமே செலக்ட் எனி ஆப்ஷன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இதில் செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து செலக்ட் பற்றி நம்ம வந்து செக் பண்ணியிருக்கோம். ஆல்சோ டெக்ஸ்ட் ஏரியா பற்றியும் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரேடியோ பற்றி செக் பண்ணலாம். Stay tuned for the next video guys. Thanks for watching. Tata, bye bye. Take care.